தாமதம் இந்த நாளில் நம்ம ஒரு 6வது பொழுது மக்கள் பெரிசிலாகத்தை நாம் கொடுத்திருக்கிறோம். அதற்காக நன்றியுள்ள பிள்ளைகளாக ஜீவிப்போம். அதோட நத்தானியல் நம்முடைய சபையில் ஐக்கியத்திலுள்ள சகாயராஜருடைய மகன், மூத்த மகன் நத்தானியல் டெல்லியில படித்து ஒரு 6 மாதம் 1 வருடத்துக்கு முன்பாக சென்று படித்து மீண்டும் திரும்பி நம்ம இதில் வந்திருக்கிறார். ஒரு எக்ஸாம் இருக்கிறது, அவருக்காக ஒரு படிப்புக்காக நாம் ஜெயிக்க முடியாது கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ரூபசோட வீட்டுல அந்த கூட்டம் எதற்காக பார்க்கவில்லை. அவருடைய மேல் வீடு கட்டப்பட்டு அந்த முடிவு நிறைவு கொண்டிருக்கிறது. அதுக்கு நன்றி செலுத்த முடியாத, கத்தருக்கு நன்றி செலுத்த முடியாத அந்த கூட்டமாக ஒழுங்கு செய்யப்பட்டது. அதுக்காக நீங்கள் யாவரும் காரணம் முறையாக கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். என்னை பார்க்கவில்லை. தனிப்பட்ட அழைப்பு இல்லை, சோத்திர கூட்டமாக ஒரு வீடு பிரதிஷ்டை அவன் யாவரமாக சபையார் வீடை பிரதிஷ்டை செய்யணும் சொல்லி அவருடைய நோக்கத்தினாலே அவருடைய அழைப்பை ஏற்று நீங்கள் யாவரும் சபையார் அனைவரும் வரும்படியாய் சபையின் சார்பாகவும் ரூபசோர குடும்பத்தின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஜெபத்தோடு காத்திருப்போம். தெய்வ செய்தி காலம் கடன் செல்லலாம். தேவனுடைய பிள்ளையாக நாம் ஒவ்வொரு நாளும் இதனுடைய வார்த்தையில கேட்பது நமக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு உற்சாகமாகவும் இருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகம் இல்லை. கேட்கிற பொழுது நாம் உற்சாகப்படுகிறோம். சில நேரங்களிலே அதை நாம் மறந்து விடுகிறோம். அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. நாம் ஞாயிறு ஆராதனைக்கு வருகிற வழியில நாம் கேட்கிற செய்தியாக நமக்கு புரோஜனப்படும்படியாக, நாம் அதை நிலைக்கு நிற்கும்படியாக, அதனுடைய ஆழ்த்தி நிலைமைக்கும் நம்முடைய சரீரப்பூர்வ வளர்ச்சிக்கும் அது புரோஜனமாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. நாம் ஜெபத்தோடு கூட எபேசியர் நிருபத்திலே நாம் திருப்பிக் கொள்ளலாம். எபேசியர் நிருபம் 1-2 அதிகாரங்கள், 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள், முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கலாம். உங்களுக்கு கிருபையின் சமாதானம் உண்டாவதாக. 3 வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதோட 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளோர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். போதும். நம்முடைய இந்த நாட்களில தங்களுடைய சிந்தனைக்காக நாம் கற்றுக்கொள்ளும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி இது உங்களுக்கு ஒரு பாடமாக இல்லாவிட்டாலும் ஒருவேளை உங்களுக்காக இல்லாட்ட கூட நான் என்னுடைய வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளும்படியாக, நாம் வேதத்தை வாசிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தையிலே ஆராய்ச்சி செய்யும்படியாக, தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளும்படியாக அடியனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நேரத்தை நானும் வேத வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதியாக நான் நினைக்கிறேன். நானும் கற்றுக்கொண்டு அதனுடைய சமூகத்திலே நிலைத்திருக்கும்படியாக, பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கும்படியாக இந்த வார்த்தைகளாக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது உங்கள் மத்தியிலே நானும் அதை பிரசங்கப்படுத்தும்படியாகவும், அதை வெளிப்படுத்தும்படியாகவும், உங்களுக்கு அறிவிக்கும்படியாகவும் கருத்து கொடுத்த அந்த சிலாகத்துக்காக நான் கத்திற்கு நன்றிகளாக நான் ஜீவிக்க விரும்புகிறேன். நம்மளுடைய தலைப்பு என்னன்னு பார்க்கிற வேளையில நாம் வாசிக்கப்பட்ட 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கப்பட்ட அந்த வசனத்தை மீண்டும் வாசிக்கலாம். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளோராகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். நிற்க திராணி உள்ளவனா இருக்கும்படின்னு சொல்லுவ வசனம் வருது இல்லையா? நம்முடைய இந்த நாட்களிலே நாம் கற்றுக்கொள்ளப்பட்ட தலைப்பு நிற்க திராணி உள்ளவனா இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கு எபேசு சபைக்கு எழுதுகிற இந்த புஸ்தகமானது அவர் எந்த காலகட்டத்தில் இருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கவில்லை. அவர் சிறையிருப்பின் காலத்திலே, ரோமாவுடைய சிறையிருப்பிலே, அவர் வீட்டு காவலிலே வைக்கப்பட்ட காலங்களிலே அவர் எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக இருக்கிறது இந்த எபேசு என்கிற இந்த நிருபம். இது அநேக நேரங்களிலே நாம் கேள்விப்பட்டிருக்கலாம், வேத ஆராய்ச்சி செய்திருக்கலாம், அநேக வேத வல்லுநர்கள் இதை குறித்தான நமக்கு பாடங்களை நாம் எடுத்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஒருவேளை நாம் திரும்ப கேட்கிற பொழுது நமக்கு அது பிரயோஜனப்படும்படியாக, நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை புதிய காரியங்களை கற்றுக்கொள்ளும்படியாக, கேட்ட காரியத்தை கேட்கும் பொழுது அது மீண்டும் பழைய நினைவுகளை நமக்கு நினைவு கொண்டு வரக்கூடிய ஒரு சம்பவமாக கூட நம்ம எபேசு நிருபம். இன்னும் நிறைய பேர் இதுல படித்தவர்கள் உண்டு, வேதாம கல்வியில படித்தவர்கள் உண்டு. அவர்களுக்கெல்லாம் இந்த எபேசு நிருபம் அநேக நேரங்களிலே அவர்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக இந்த நாட்களிலே நாம் இந்த எபேசு நிருபத்திலே எழுதிய ஆசிரியர் அவர் பவுல் என்பதே நமக்கு நன்றாக தெரியும். அவர் ரோமாபுரியிலே சிறையிருக்கும் காலத்திலே, அவர் 2ஆம் மிஷனரி பயணத்திலே முடிவு பெறக்கூடிய அந்த நாட்களிலே அவர்
அந்த பட்டணத்தை கண்டுபிடித்து எபேசு பட்டணத்தை கண்டுபிடித்து அங்கு சென்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்து அங்கே சபையை ஸ்தாபித்ததாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலகட்டங்களில் அவர் திரும்ப வந்து திரும்பாக கிபி 60 62 அந்த காலகட்டங்களில் அவர் நிருபத்தை எழுதியிருக்கலாம்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லப்படுகிறது நாம வாசிக்கிறோம். இந்த எபேசு சபையினுடைய எபேசு அதிகாரத்தினுடைய எபேசிய நிருபத்தினுடைய அந்த தத்துவம், அந்த எபேசு நிருபத்தினுடைய அந்த உள் ஆழம் என்னென்னு பார்த்தவர்கள் அது ஐஸ்வர்யத்தை குறிக்கூடியதா இருக்கிறது. அது ஆசீர்வாதத்தை குறிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக நமக்கு இருக்கிறது. என்ன பாருங்க படித்தோம், சகலவித ஆசீர்வாதங்களும் கர்த்தர்களை ஆசீர்வாதத்திற்கான சொல்லி சொல்லப்படுகிறது நாம வாசிக்கிறோம் இல்லையா? அப்போ ஆசீர்வாதத்துக்குரிய ஐஸ்வர்யத்திற்குரிய அப்படி ஆழ்கிறவர்களில ஆசீர்வாதத்துக்குரிய ஒரு வார்த்தைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அதிகாரமாக இது அங்க இருக்கிறதை நாம் அங்கே வாசிக்கிறோம். அங்க எபேசு நிருபம் இது எபேசு என்று சொல்லப்படுவதில் ஆசியா மைனர், ஆசியா சொல்லக்கூடிய அந்த காலகட்டத்தில் பிரிக்கப்பட்ட சிறிய நகரங்களிலே அது ஒரு ஒன்றா இருந்தது. அதுல இது ஒரு தலைநகரம், ஆசியாவின் தலைநகரம், அது எபேசு என்று சொல்லப்படுகிறது. நம்ம வாசிக்கிறோம். நகரமானது அநேக வியாபாரிகள் வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக அந்த எபேசு பட்டணம் திகழ்ந்ததாக நம்ம அங்கே வாசிக்கிறோம். அங்கே வியாபாரம் செலுத்து போகக்கூடிய ஒரு நகரமாக அந்த எபேசு பட்டணம் இருந்ததை நாம் வாசிக்கிற வழியில் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. அப்படிப்பட்ட பட்டணங்களிலே வழிபாடுகள், அவருடைய வழிபாட்டு முறைமைகள் பார்க்கிற வழியில உத்தர வழிபாடுகளை அவர் நிறைந்திருந்ததாக அந்த எபேசு பட்டணத்தை குறித்து அவர் சொல்லப்பட்டிருக்கு. உத்தர வழிபாடுகள் நிறைந்ததாக அங்க சொல்லப்பட்ட அந்த உருவத்தினுடைய அந்த அவருடைய தெய்வங்கள் வளர்க்கூடிய தெய்வத்தினுடைய பெயர் டயானா சொல்லப்படுகிற அந்த சிலையை அவர்கள் வழிபட்டதாக அங்க சொல்லப்படுகிறது. அந்த சிலை உயரமான சிலையாக இருந்ததாகவும் அது அந்த காலகட்டங்களிலே மிகவும் உலக பிரசித்தி பெற்றதாக அங்கு கருதப்பட்டதாக அந்த எபேசு பட்டணத்தில் இருந்த அந்த டயானா சிலையை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வழிபாடுகள் அதான் வழிபாட்டு கொண்டிருந்தார்கள். ஆனால் அங்கே அநேகமான பொருட்கள் அநேகமான ஆசீர்வாதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. அநேக செல்வங்கள் இருந்தது அங்க சொல்லப்பட்டதாக இங்க வாசிக்கிறோம் இல்லையா? அவர் பணம் செய்யக்கூடிய ஒரு நகரமாக எபேசு பட்டணம் திகழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. அதோடு கூட 2 பகுதியாக பிரிக்கிறார்கள் வேத வல்லுநர்கள். ஒன்று என்று பார்க்கிறவர்களிலே கிறிஸ்தவ கோட்பாடுகள், இல்ல கிறிஸ்தவ கொள்கை அவரோடு கூட கிறிஸ்தவனுடைய ஆசீர்வாதங்கள் 3 அதிகாரங்கள், கிறிஸ்தவ கோட்பாடுகள், கிறிஸ்தவனுடைய கொள்கை, அதோடு கூட கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம், தேவ மக்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை குறித்து அங்க சொல்லப்படுகிறது. அந்த முதல் 3 அதிகாரங்களை வாசிக்கிறோம். இரண்டாவது பிரிவாக ஒன்று கிறிஸ்தவனின் பரிசுத்த வாழ்க்கை, பரிசுத்தத்தில் நடக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்பா வரக்கூடிய 4 6 அதிகாரங்களிலே பரிசுத்தத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தக்கூடியதா இருக்கிறது. அதனுடைய கடமையாக ஒரு கிறிஸ்தவன் அதை கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த நோக்கத்தை அவர் கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அதுல அவருடைய பொறுப்பு என்ன என்பதை அதையும் அது சுட்டி காட்டக்கூடியதாக இருக்கிறது. அப்போ முதல் 3 அதிகாரங்கள் அது கோட்பாடுகளையும் கொள்கைகளையும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பின்பு வரக்கூடிய 3 அதிகாரங்கள் அது அவருடைய அந்த பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை எப்படியா நடத்த வேண்டும், அவர் பெற்றுக்கொண்டதுனால பரிசுத்தில் எப்படி நடக்கணும் என்று சொல்லப்படுகிறது. அவருடைய பொறுப்புகளை அவர் பொறுப்பாக செயல்படுத்தக்கூடிய காரியங்களை இந்த 2 பிரிவாக பிரித்து வேத வல்லுநர்கள் அதை நமக்கு கொடுக்கிறார்கள். அதை இப்படி படித்துக் கொண்டிருக்கிற காலகட்டத்தில் நம்ம பிரித்து படிக்கும் பொழுது நமக்கு புரியும்படியாக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லப்படுது. அப்போ எபேசு பட்டணத்திலிருந்து எபேசு பட்டணத்தை ஊழியர் செய்த பின்பு அவரோட ஒரு சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது அவர் 4 புத்தகங்கள் எழுதுகிறார். அந்த 4 புத்தகங்களே நமக்கு 3 புத்தகங்கள் நமக்கு வேதாகம புத்தகங்களே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எழுதின புத்தகமானது கொலோசையர், எபேசு, பிலோமோன். இந்த 3 புத்தகங்கள் எழுதுகிறார். அவர் சிறைச்சாலையில் இருக்கிறவர்களே, வீட்டு காவலில் இருக்கிறவர்களே எழுதுகிறதை நாம் அப்போஸ்தலர் பவுல் எழுதுகிறதை நான் பேசு அதிகாரம் படிக்கிற பொழுது அதை விளக்கங்கள் கேட்கும் பொழுது விளக்கத்தை நான் படிக்கும் போது சொல்லப்படுகிறது. அதோடு கூட ஒன்றுமாக எந்த அளவுக்கு சாத்தியம் என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கலாம். லவோதிக்கேயா சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதினதாக அங்க சொல்லப்படுகிறது. லவோதிக்கேயா சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதினதாக அங்க சொல்லப்படுகிறது. ஆனால் நமக்கு ஒருவேளை ஆவியானவர் இந்த புத்தகங்களை கொடுக்கவில்லை என்றாலும் கூட அவர் சொல்லுகிற கால வேளையில கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கொலோசியர் 2:1 வாசிக்கலாம். உங்களுக்காகவும் லவோதிக்கேயாவில் இருக்கிறவர்களுக்காகவும்
தைரியத்தில் என் சமூகத்தை காணாதிருக்கிற எல்லாருக்காகவும் மிகுந்த போராட்டம் உண்டென்று நீங்க அறிய விரும்புகிறேன். அதோட கூட 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பிரியமான வைத்தியனான 16 இந்த நிருபம் உங்களுக்கு வாசிக்கப்பட்ட பின்பு இது லவோதிகா சபையில் வாசிக்கும்படி செய்யுங்கள். லவோதிகாவில் இருந்து வரும் நிருபத்தை நீங்களும் வாசியுங்கள். பார்க்கிறோம். அப்ப லவோதிகாவில் உள்ள நிருபத்தை நீங்களும் வாசிகள் என்று அங்கே சொல்லுகிறார். அப்ப வந்து ஒனேசிமுட்ட கொடுத்து அனுப்புறாரு. அவருடைய காலகட்டங்களிலே ஒனேசிமும் அவரோட கூட உடன் ஊழியக்காரர்களாக இருந்ததாக சொல்லப்படுகிறது. அவரிடத்துல கொடுத்து அனுப்பக்கூடிய இந்த நிருபம் கொலோசிய சபைக்கு போன பின்பாக அந்த இது லவோதிகா சபைக்கு போன பின்பாக அங்கிருந்து கொடுக்கக்கூடிய நிருபத்தை நீங்கள் வாசிகள் என்று சொல்லி கொள்கிறார்கள். அப்ப இங்க லவோதிகா சபைக்கு ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறதாக வேத வல்லுநர்கள் சொல்லுகிறது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது பார்க்கிறோம் இல்லையா? அப்ப அந்த வசனங்கள் மூலமாக உண்மைத்தன்மையை நமக்கு விளக்கி காட்டக்கூடியதா இருக்கிறது. அப்படியாக நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் அதை குறித்ததான தேவ ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படாவிட்டாலும் இது எபேசியருடைய பவுல் எழுதின நிருபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருக்கிறது. இந்த நம்ம வாசித்த இந்த காரியங்களோடும் இதோடு கூட 6:11 மீண்டும் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபேசியர் 6:11. எதிர்த்து நிற்க திராணிகளோராகும்படி தேவனுடைய தருவாய் வர்க்கத்தையும் கருத்தில் கொள்ளுங்கள். இதுல நிற்க திராணிகளா இருக்கும்படி சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? அப்ப நம்ம சில இடங்கள்ல நம்ம எந்த நிலைமையில நிற்கிறோம், இடங்களில் நம்ம தேவைகளுக்காக நிற்கிறோம். ஒருவேளை நம்ம வேலை ஸ்தலங்கள் நம்முடைய ஒருவேளை லீவுக்காக சமூகத்தில் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படுது. சில நேரங்களில் நம்முடைய தேவைக்காக பொருளாதார தேவைக்காக சில நேரங்கள் நிற்கக்கூடிய தேவை ஏற்படுது. ஆனா இங்கே பார்க்கிறோம் நிற்க திராணிகளோட இருக்கும்படிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எங்க நிற்க வேண்டும் சொல்லக்கூடிய வேலையில கர்த்தர் கொடுத்த அந்த வல்லமையில நிற்கும்படியாக, கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் நிற்கும்படியாக, கர்த்தர் நமக்காக கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதத்திலே நிலைத்திருக்கக்கூடிய தேவனுக்கு முன்பாக அது மாத்திரமல்ல எதிர்த்து நிற்கக்கூடிய பிசாசுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சம்பவத்தை இங்க நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த சம்பவத்தை நாம் சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கிறது. நாம் வாசித்தல்ல 2 பிரிவாக பிரித்து படிக்கிற காரியம் உண்டு. அதோட கூட 3ஆவதாக இந்த நிருபத்தை பிரிக்கிற நிலையில இது வந்து 3ஆவதாக நிற்கக்கூடிய ஒன்று. முதலாவது நான் வாசிக்கிற வழியில வாசித்தாங்க. அதுல முதலாவது முதல் 3 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் உட்கார செய்தார் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்மை எங்க உட்கார செய்தாரோ தேவசபையில் நிற்கும்படியாக உட்காரும்படியாக செய்தார் சொல்லி நமக்கு வேதாசனம் சொல்லி நான் பின்பாக சொல்லுகிறேன். இரண்டாவது சொல்லும் பொழுது நடக்கும்படியாக செய்திருக்கிறான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய வார்த்தையிலே அவருடைய காரியங்களை நடக்கும்படியாக அவர் சொல்லியிருக்கிறார். 3ஆவதாக சொல்லப்படுகிற வேலையிலே அவர் நிற்க செய்தார் சொல்லப்பட்டிருக்கு. எதிர்த்து நிற்கக்கூடிய நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? நம்ம சிக்னல்ல வாசிக்கிறோம் நெல் கவனி புறப்படு. இந்த 1 Corinthians எபேசியர் 6:11 நான் எழுதி கொள்ள வேண்டிய புரிந்து கொள்ளக்கூடிய எழுதி கொள்ள வேண்டிய இன்னொரு காரியம், அங்கே நம்மை உட்காரும்படி செய்தார் சொல்லப்பட்டிருக்கு. 1 உட்காரும்படி செய்தார், 2ஆவதாக நடக்கும்படி செய்தார், 3ஆவதாக நிற்கும்படி செய்தார் சொல்லுவது. 3ஐயும் வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். உன்னதங்களிலே நாம் பாவத்தில் அமிழ்ந்து அப்பொழுது மறித்துக் கொண்டிருக்கிறவர்களை நம்ம நிற்க முடியாது. அவர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அதோடு கூட அவர் என்ன பண்ணார்? நம்ம எழுப்பி தேவனுடைய சமூகத்தில் உட்காரும்படி செய்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறார். தேவனுடைய சமூகத்திலே உட்காரும்படி செய்திருக்கிறார் இல்லையா? தாம் அவரோடு கூட ஆட்சி செய்யும்படியா, அவரோடு கூட ஆளுமை செய்யும்படியாக, தேவ சமூகத்தில் நிற்கும்படியாக அவருடைய சமூகத்திலே நாம் அவர் எப்படியாக தேவ சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரோ அப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார் சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. 2ஆவது வாசிக்கலாம். எபேசியர் 4:1. நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து 5:2 நம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் வழியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு போல நீங்களும் அன்பிலே நடந்து
பார்த்தோம். இரண்டு நடக்கக்கூடிய ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறார். மீண்டும் 4 உள்ள வாசி மிஸ்டர். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரமாய் நடந்து மனத்தாழ்மையும் அப்போ இங்க பார்க்கிறோம் இந்த வசனம் சொல்லப்படுகிறது. கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டாய் அவங்களுக்கு சொல்லுகிறது என்னவெனில், நீங்க அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவர்கள் நடந்து கொண்டு சொல்லப்படுறது. அழைக்கப்பட்ட எதற்காக நம்ம அழைப்பார்னு சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன இருக்கிற நமக்கு சகல விதமான ஆசீர்வாதங்களையும் அவர் கொடுத்திருக்கிறார். எல்லா நிலைமைகளிலும் நாம் உலகப்பாரமான நிலைமையில அழைக்கிற சகல ஆசீர்வாதங்களாலும் அவர் நம்மை என்ன பண்ணிருக்கிறார், ஆசீர்வாதத்திற்காக சொல்லப்பட்டிருக்கிறார். அதுக்கு பங்குள்ளவர்களாக நிற்கும்படியாக அவர் கொடுக்கப்பட்ட அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த காரியங்களிலே நாம் கொடுக்கப்பட்ட அந்த கொடுக்கப்பட்ட பொறுப்புகளிலே சரியாக நடக்கும்படியாக அவரோட வாசல் இல்லையா, அது நடக்கக்கூடிய ஒரு பெரிய காரியத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கு நடக்கும்படியாக, பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறோம், அதை நடக்கும்படியாக அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு கூட நிற்கும்படியாக, அதாவது 6 வாசிக்கிறோம், நிற்கும்படியாக சொல்லப்படுவதில்லை. யாருக்கு முன்பாக நிற்கும்படியாக? கர்த்தருக்கு முன்பாக அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தை களவு செய்ய போகாதபடிக்கு, நம்ம கொடுத்திருக்கிற அந்த சம்பத்தை நாம் இழந்து போகாதபடிக்கு, நம்ம கொடுத்திருக்கிற தேவ வல்லமை இழந்து போகாதபடிக்கு நாம் நிற்க வேண்டும். யாருக்கு முன்பாக பரப்பலையில பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி அதை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். சர்வாத வர்த்தத்தை தரித்துக் கொண்டு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெயிப்பதற்காக நிற்க சொல்லவில்லை என்று பார்க்கிறவர்களே 10 இயேசு கிறிஸ்து பிரகாசங்களிலே அது பிசாசு ஜெயித்ததாக நாம் வாசிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கை வாழ்வு நாட்களிலே, விசுவாச வாழ்க்கைகளிலே நாம் நிற்க வேண்டியது எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த திராணிகளால் இருக்க வேண்டும் சொல்லி அங்க ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அதுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்த்து நிற்கக்கூடிய அந்த காரியத்தை அவர் அங்கே எழுதுகிறதை நாம் வாசிக்கிறோம் இல்லையா. நீங்க பிசாசின் தந்திரமோடு எதிர்த்து நிற்க திராணிகளாக இருக்கும்படி தேவனுடைய சர்வாத விருப்பத்தை எடுத்துக் கொள்ள சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அவருடைய அதான் நான் நாட்களில் ஒரு சகோதரி குரூப்பை செய்தி போட்டிருந்தாங்க. பிசாசானவன் அவன் 24 மணி நேரம் பிசாசாக இருக்கிறான் இல்லையா, முழுமையான பிசாசா இருக்கிறான். ஆனா அவனுடைய சிந்தனைகள், அவருடைய செயல்பாடுகள், அவருடைய எண்ணங்கள்ல எப்படிப்பட்டதா இருக்கிறது, மற்றவர்களை வஞ்சிக்கவும், மற்றவர்களை பாவத்துக்குள்ளாக விளக்கணவும், மற்றவர்களை வழிவழி செய்வதற்கு உண்டான எதிர்ப்புகளை அவன் செய்து கொண்டே இருக்கிறான் இல்லையா. அந்த பாலகிருஷ்ணன் பாண்டிச்சேரியில போலீஸ் பாலகிருஷ்ணன் அவருடைய மெசேஜை போட்டிருந்தாங்க. அவன் முழுமையான பிசாசா இருக்கிறான். ஆனா நாம கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம்னா முழுமையான கிறிஸ்தவர்களாக இருப்பது கிடையாது. நம்முடைய ஒருவேளை சபைப்பொருள் நாட்களிலே ஒருவேளை வேதத்தை வாசிக்க நேரங்களில் இருந்தவரை மற்றவர்களை எப்படிப்படுத்த தெரியாது. ஆனால் அவரை ஜெயிக்க வேண்டும் சொன்னால், முழுமையான பிசாசை ஜெயிக்க வேண்டும் சொன்னால் நாம் இடம் வர வேண்டும், அவர் எதிர்த்து இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. அடுத்த வசனம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். போராட்டம் இங்க பார்க்கிற மனுஷனோடு போராட்டம் அல்ல, உங்களுக்கு எப்படிப்பட்ட போராட்டம் வந்து கண்ணுக்கு தெரியாத அங்க பார்க்கிறோம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா. பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாகும்படி தேவனுடைய சர்வாதிகாரத்தை தடுத்துக் கொள்ளுங்கள். எனவே மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அதிகார நோயாளிகளோடும் வானமன்றத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா. பிசாசு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம், நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணலாம் இல்லையா. நம்முடைய குறைவுகளை நமக்கு வேண்டப்படாத மனுஷன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னா நம்ம பார்த்துட்டே இருப்போம், என்ன தப்பு செய்யறான், இவர மேல என்ன குற்றம் சாட்டலாம், எப்படிப்பட்ட நிலைமையில இவனை விலக்கலாம்னு சொல்லி நம்ம மனுஷர்கள் யோசிக்கிறது உண்டு. அதை விட மேலாக கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிற நாம், கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழக்கூடிய நமக்கு, நம்மளை கிறிஸ்துவ வாழ்க்கையை தாண்டிய நமக்கு ஒரு போராட்டம் பார்க்கல, நமக்கு எதிரியானவன் யாருன்னு பார்க்கிறது அது பிசாசானவனாக இருக்கிறான்னு சொல்லி அங்க சொல்லப்படுகிறது. அவனுக்கு முன்பா நிற்பதற்கு நம்ம என்ன வேண்டும், அவன் சொல்லப்பட்டது சர்வாத விருப்பங்களை கருத்துக் கொள்ள 6 விதமான அந்த ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது 5 தன்னை தடுப்பதற்கும் 6வது வந்து அவனோட போராடுவதற்குமான
ஒரு ஆயுதங்களை நாம் கீழுள்ள வசனங்களிலே வாசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் இல்லையா. வாசிக்கலாம், அந்த வசனம் வாசிக்கலாம். 14 வசனம், 14, 15. சத்தியம் என்னும் கத்தியை உங்கள் அருகில் கட்டுவதாயும், நீதி என்னும் ஆசீர்வாதத்தை தருவதாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்தினுடைய ஆயத்தம் என்னும் பாதத்தையை கால்களிலே தொட்டவர்களாயும், பொல்லாங்கனையும் அபிவியாசங்களை எல்லாம் அழித்துக் கொள்ளத்தக்கதாய், எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடத்தை பிடித்துக் கொண்டதாயும் இருங்கள். ரட்சண்யம் என்னும் தகுதியாவையும் தேவவசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். பார்க்கிறோம். வேதாசனமாகிய ஆவின் பட்டயம் நமக்கு எதிர்த்திருக்கக்கூடிய காலம். இதெல்லாம் அந்த 5 காரியங்கள் சொல்லப்பட்டது. அது அதை தடை செய்வதற்கு, நம்ம மீது தாக்காதபடிக்கு, நம்மை அவன் அண்டாதபடிக்கு கொடுக்கக்கூடிய காரியம். 6வது சொல்லப்படுகிற ஆவின் பட்டயம் என்பது நம்ம கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. அது நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதை எதிர்த்து நிற்கக்கூடிய, போராடக்கூடிய அந்த ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறான் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப நம்ம எதிர்த்து இருக்கக்கூடிய திராணி உடையலா இருக்கும்படிக்கு நாம் இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதை விட்டு விலகி போன ஒரு சிலரை நாம் பார்த்து நம்முடைய செய்தியை நாம் நிறைவு செய்யலாம். என்ன பார்க்கிற வழியில நமக்கு போராட்டம் உண்டு. நம்முடைய வாழ்க்கை முழுவதுமாக நம்ம என்ன செய்ய முடியும், நம்முடைய ஆழ்கிறதை தடவ முடியுமா பார்க்கிற வழியில எல்லா நிலைமையும் நம்முடைய பொருட்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் அங்க பாழாக்கிற ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும் இல்லையா. எல்லாமே போச்சுன்ற மாதிரி ஒரு நம்ம மனுஷனுக்கு பிசாசினுடைய சோதனைகளினால் எல்லாமே இழந்து போன ஒரு மனுஷனுக்கு கொடுத்து நம்ம வாசிக்க முடியும் இல்லையா. ஏன்னா எல்லாம் போயிடுச்சு அந்த மாதிரி இருக்கு. அப்ப அவனால அதை செய்ய முடியுன்ற அவனுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதா அந்த கொடுக்கப்பட்டது. ஆனா அவனால நம்மளை ஜீவனை எடுப்பதற்கு விதமான அதிகாரம் அவன் கொடுக்கப்படவில்லை. ஆனா நம்மளை விளத்தல்வதற்கோ, இல்ல நம்மை கிறிஸ்துவை விட்டு வெளிவிலகி போவதற்கோ, இல்ல கிறிஸ்துவை சேராமல் வேற மாற்று பாதையில செல்வதற்கோ அவனை எல்லா விதமான காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கிறது. என்று பார்க்கிறதிலே அதை பின்பற்றி பிசாசின் பேச்சுக்கு கீழ்ப்படிந்தவராக தேவனை விட்டு வழிவிலகி போனதாக வேதம் நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது இல்லையா. அப்புறம் வாசிக்கலாம் 2 தீமோத்தேயு 4:10. 2 தீமோத்தேயு 4:10 வசனம். தேமா குறித்து நாம் வாசிக்கிறோம். பவுலோடு உடன் ஊழியக்காரன் என்ற ஒரு மனுஷன், அவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டதாக இருந்தாலும் பின்பாக வர காலங்களிலே அவனோடு கூட தேவ ஊழியரோடு கூட தேவனுடைய அந்த மனுஷனோடு கூட கைகோர்த்து அவரால் ஊழியர் செய்ய முடியாதபடிக்கு இந்த பிரபஞ்சத்தின் மேல், இந்த உலகத்தின் மேல் ஆசை வைத்து, இந்த உலகத்தினுடைய பொருளுக்கு மீதும், இந்த உலகத்தினுடைய எல்லா விதமான ஆசாபாசங்களை அவன் அறிந்தவனாக அவனை விட்டு அவன் கடந்து போனதாக இந்த உலகத்தை விட்டாலும் இந்த பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து அவன் பிரிந்தினான் சொல்லி அந்த தேமாவை குறித்து வாசிக்கிறது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதோடு கூட 5ஆம் அதிகாரம் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சாத்தான் ஒரு இருதயத்தை திறப்பினதல்ல. அப்ப அவங்கெல்லாம் ஆதி காலத்து விசுவாசிகள் தான். திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட நாட்களில் அவர் காணப்பட்ட விசுவாசிகள் தான். அவங்க அந்த காலகட்டங்கள்ல விசுவாசம் அவர் நிலைந்திருந்தது அதிகமாக காணப்பட்ட நாட்கள் தான் இல்லையா. ஏன்னா அவங்களுக்குன்னு தனியா எதுவுமே வைத்ததில்லை. சபை ஆரம்பிக்கப்பட்ட காலங்களிலே அவங்க தங்களுக்கென்று எதையும் வைத்தது கிடையாது. அவர்கள் பொதுவாக வைத்து அனுபவித்ததாக வேதத்துல வாசிக்கிறோம். பொதுவாகத்தான் இருந்தது, எல்லாமே பொதுவாகத்தான் இருந்தது. அவருடைய பொருட்கள், அவருடைய செல்வங்கள் எல்லாமே அது பொதுவாய் சபையில வைத்து அவர்கள் அனுபவித்ததாக வேதத்துல வாசிக்க முடியும். என்று பார்க்கிறவர்களே அவர் சொல்லிட்டு போனார், நான் போய் உங்களுக்கு சரக்கு ஆயுதப்பட்டு விதமாய் வருவன் வாக்கு கொடுத்தார். அதை அவர்கள் நம்பினதாக அதை வாசிக்கிறோம். அந்த காலகட்டத்திலே இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார்கள் சொல்லி அவர்கள் விசுவாசித்தார்கள். இப்போது நமக்கு அந்த விசுவாசம் இருக்கிறது. ஆனால் அதை தாண்டி காலங்கள் கடந்து போயிடுச்சு. 2000 ஆண்டுகள் கடந்து போயாச்சு. இப்பொழுது அந்த எத்தனை விசுவாசிகளுக்கு, எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கு என்று சொல்லி நமக்கு தெரியும். ஏன்னா பார்க்கல அந்த உலகத்திலே வாழ்வதற்காக எல்லா பிரயாசங்களும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே வாழ்வதற்கான, நம்முடைய ஃபியூச்சருக்காக, நம்முடைய எதிர்காலத்துக்காக
எல்லா நிலைமைகளிலும் நம்ம முயற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம் இல்லையா? எதிர்காலம், பிள்ளைகளோட எதிர்காலம், சந்ததி, அதுதான் நம்ம இந்த காலகட்டங்கள்ல நம்ம விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனா அந்த காலகட்டங்களை பார்க்கிறவர்களே அவர்கள் பொதுவா இருந்தார்கள். அவர்களுக்கு சேமிப்பு இல்லாம இருந்தது. அவர்கள் கிறிஸ்துவ வருகை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். முதலாம் ஆண்டு அந்த தேவ விசுவாசிகள் இல்லையா? அப்ப அந்த காலகட்டங்களிலே அவருக்குள்ளாக விசுவாசம் பூண்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்துக்கு கீழ்ப்படுவது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? அப்ப விசுவாசத்தில் அவர்கள் பொருள் மீது ஆசை வைத்து நாம் வாசித்தோம். ஒரு வருஷத்துக்கு வாசித்தோம். தேமா இந்த பிரபஞ்சத்தின் இந்த உலகத்தின் மீது ஆசையை வைத்து எதை விட்டு பிரிந்து போனார்? அந்த கர்த்தரை விட்டு, கர்த்தரை ஊழியத்தை விட்டு அவன் பிரிந்து போனதாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக வாசிக்கிறது இந்த அனனியா சபீரா என்ற குடும்பமாக யோசனை செய்து அவர்கள் அந்த கர்த்தருடைய சமூகத்திலே பொய் சொல்லி பிசாசுடைய பேச்சு கீழ்பட்டவர்களாக அந்த தந்திரமான யோசனை செய்வான்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. அப்ப கர்த்தரை விட்டு அவர் தூரமாக கர்த்தருடைய வார்த்தையோடு தூரமானார்கள். நிற்க திராணி இல்லாதவர்களுக்கு கர்த்தருக்கு முன்பாக பிசாசின் தந்திரங்கள் எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு அவர்களை விட்டு கடந்து போனதாக நாம் வாசிக்கிறோம். அடுத்ததாக பார்க்கிற மனிதர்கள் கர்த்தர் கீழ்ப்படிந்தவர்கள், கர்த்தருக்காக நின்றவர்கள் என்று சொல்லி வாசிக்கிற வழியில அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவன் ஏகப்பட்டவனாகிய செர்கி பவுல் என்னும் அதிபதி இருந்தான். அந்த அதிபதி கர்னபாவையும் சவுலையும் அழைத்து அவர்களுடைய தேவவசனத்தை கேட்க ஆசையா இருந்தான். செர்கி பவுல் என்ற மனுஷன் இருக்கிறான். கேள்விப்படுகிற வேலையில அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு கூட பர்னபா, அவரோடு கூட யார் இருந்தாங்கன்னா தேவா, இவங்கெல்லாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவருடைய சபை சாதிக்கும்படியாக போல காலகட்டங்களிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஒரு ராஜாவுக்கு சேவகனாக இருந்த அந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படியாக ஆவலாக இருந்து இந்த தேவா திருந்து போனார். ஆனா அவரும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டார்னு சொல்லி அவர் சொல்லப்பட்டது. அவர் விசுவாசித்து அவர் கர்த்தருக்காக நின்றார்னு சொல்லி செர்கியை போல கொடுத்து நமக்கு அவங்க தீமோத்தேயு புஸ்தகத்துல வாசிக்கிறோம். கொலோசிய நிறுவனங்களை வாசிக்கிற வழியில அவருக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கர்த்தருக்காக நின்றார்னு சொல்லி தேவனுக்காக நின்றார்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அடுத்த வாசிக்கிற வழியிலே யோபு கழுவின நிருபம், யோபு கழுவின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1 to 3 அதிகாரங்களை வாசிக்கலாம். அவனுக்கு 7 குமாரர்களும் 3 குமாரத்திகள் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்மாடுகளும் 500 கழுதையும் ஆகிய 100 ஜீவன்கள் இருந்தது. பிரதான பணியாளர்களும் இருந்தார்கள். அதனால் அந்த மனிதன் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். 19ஆம் வசனம் 20, 21, 22. வனாந்தரவழியாய் வெறுத்தாற்று வந்து அந்த வீட்டில் 4 முறையும் அடிக்க அது பிள்ளைகளின் மேல் விழுந்ததினால் அவர்கள் இறந்து போனார்கள். நான் ஒரு நாளில் தப்பி அதை உனக்கு அறிவித்து வந்தேன் என்றான். அப்பொழுது யோபு எழுந்திருந்து தன் காற்றை பிரித்து தன் தலையை சிரைத்து தலையிலே இருந்து பணிந்து நிர்வாணியாய் என் தாயிலிருந்து வந்தேன். நிர்வாணியாய் அதற்கு திரும்புவேன். கர்த்தர் கொண்டார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தரை நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். இந்த எல்லாத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. பார்க்கிறோம் பிசாசின் தந்திரங்கள் சொன்னல. நானு வேலை சொன்னேன். அவரால நம்முடைய பொருட்களை சேகரம் பண்ண முடியும், நம்ம இடத்துல இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்ள முடியும், ஒருவேளை நம்முடைய எல்லா நிலைமைகளும் இருக்கக்கூடிய எல்லா சம்பத்தையும் அவனால் எடுத்துக்கொள்ள முடியும். ஆனால் ஜீவன் எடுத்துக்கொள்ள முடியாது. அந்த நிலைமைகளிலே கர்த்தரை விட்டு பின்வாழபடிக்கு ஒரு இருந்த மனுஷனை கொடுத்தால் இங்க வாசிக்கிறோம். யோகு என்கிற மனுஷன் எல்லா நிலைமைகளிலும் எல்லாம் போயிடுச்சு. அவருடைய செல்வம் எல்லாம் போயிடுச்சு, அவருடைய சம்பத்து எல்லாம் போயிடுச்சு, பிள்ளைகள் போயிட்டாங்க, மனைவி அவன் மாத்திரம் இருக்கிறார்கள். மனைவி பின்னாடி வசனங்களை வாசிக்கிற வழியிலே மனைவி சொல்வதால் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிற வழியிலே அவன் கர்த்தருக்காக நின்றதை பார்க்கிறோம். பிசாசுக்கு எதிர்த்து நின்று அங்கே அவன் வெற்றி சிறந்ததை அவன் கடைசி வசனம் யோகு 42ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். எல்லா நிலைமையிலும் எல்லாம் போன பின்பாகவும் கர்த்தருக்காக வைராக்கியம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிலாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதை வாசிக்க முடிகிறது. அப்படியாக இந்த அதோடு கூட கடைசி 42ஆம் அதிகாரம் யோபு 12ஆம் வசனம் 42, 12 17 வசனம்.
ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 7 குமாரரும் 3 குமாரத்திலும் அவனுக்கு இருந்தார்கள். மூத்தவர்களுக்கு எண்ணிமாள் என்றும், இரண்டாமவர்களுக்கு பெத்யா என்றும், மூன்றாமவர்களுக்கு பெரேலாக்கு என்றும் பெயரிட்டான். தேசத்தில் என்றும் யோபின் குமாரத்திலே போல் சௌகரியமான பெண்கள் காணப்படவில்லை. அவர்கள் தகவல் அவர்கள் சகோதரன் நடுவிலே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தான். இதற்கு பின்பு யோபு தன் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாள் பூர்ண வயதுள்ளவனாய் இருந்தான். பார்க்கிறோம் கர்த்தருடைய பிசாசுக்கு எதிர்த்து இருக்கிற பொழுது நம்முடைய சம்பத்து திரும்பக்கூடியதா இருக்கிறது. நம்ம சம்பத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒருவேளை நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய பாடுகள் போராட்டங்கள் நமக்கு இருக்கக்கூடிய எல்லா நிலைமைகளிலும் நம்ம குறைகள் வரும்போது நாம் எல்லாரும் யோசிக்கிறது அதுதான். ஏன் நமக்கு நம்ம குறைகள் வந்தது? கிறிஸ்தவராக இருக்கிறோம். நம்முடைய காலகட்டங்களை கடந்த 5 வருடங்களாக பார்க்கிறது கொரோனா காலத்துக்கு முன்பாக அநேகருக்கு வேலையில்லாத நிலைமை, பிசினஸ் இல்லாத நிலைமை, எல்லா நிலைமைகளும் போராட்டம். இந்த நிலைமைகளிலும் பின்வாங்கி போனவர்கள் உண்டு. கர்த்தரை விட்டு பின்வாங்கி போனவர்கள், ஒருவேளை எனக்கு இந்த சபையில் முக்கியத்துவம் இல்லை என்று சொல்லி நம்ம சிந்தனைகள்ல யோசிக்கிறது உண்டு. இந்த சபையில் என்னால பயன்படுத்தல இந்த மாதிரி இந்த சிந்தனைகள் உண்டு. அண்ணா நிலைமை உண்டு. இந்த சபையோட அந்த சபை பரவாயில்லன்ற மாதிரி போனவங்கலாம் உண்டு இல்லையா? அப்போ கர்த்தருக்காக நிற்கக்கூடிய எதிர்த்திருக்கக்கூடிய பிசாசு தந்திரங்களோடு எதிர்க்கக்கூடிய போராடக்கூடிய அந்த சிலாக்கியங்களை பெற்றிருக்கிற நாம் மார்க் கவசத்தையும் அந்த கர்த்தர் கொடுக்கிற அந்த 5 விதமான அந்த பாதுகாப்பையும் பெற்றிருக்கிற நாம் நாட்களே நாம் வாலிபரமாக இருக்கலாம். ஒருவேளை நாம் விழத்தள்ளக்கூடிய அந்த தந்திரங்கள் பிசாசு இடத்துல உண்டு என்று பார்க்கிறோம். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த விதமான போராட்டங்களும் பாடுகளும் கிடையாது. கிறிஸ்துவை நாம் பின்பற்றி வாழும் பொழுது, கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, கிறிஸ்துவுக்காக நாம் பிரயாசப்படுகிற வேளையில அவரோட பாடுகள் நமக்கு வரக்கூடிய என்ன பார்க்கிறதில்ல. நாம் இருக்கிறவர்களே நாம் அப்படிப்பட்ட நிலைமையில உண்டுனா நம்ம எல்லாம் ரசிக்கப்பட்டு 20 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆகுது. நாம் விழுந்து எழுந்த நிலைமையில் கூட இருக்கக்கூடிய நம்ம இந்த சபையில மத்தியில உட்கார்ந்து இருக்கலாம். ஏன்னா நம்முடைய உலக வாழ்க்கை வாழும் நாட்கள்ல நமக்கு பாடுகள் வருகிற வேளையில், நமக்கு சோதனைகள் வருகிற வேளையில ஜெயிக்க முடியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் மீண்டுமா எழுந்திருக்கக்கூடிய பெரிய சிலாக்கியத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் இல்லையா? ஒருவேளை அந்த பாவங்களை விழுந்து எழுந்திருக்கிறவர்கள் உண்டு இல்லையா? அப்ப மீண்டுமாய் இந்த வசனங்களை கேட்கிற நாம் எதேசியர் 6 வாசிக்கிற வேளையில மீண்டும் வாசிக்கலாம் பெறுவார். அப்போ அந்த வாலிப பிரயாத்தில் ஒருவர் அறிவித்திருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம், குடும்பங்களில் இருக்கிற குடும்பங்களா இருக்கலாம், வாலிபரா இருக்கலாம், பெரியவர்களா இருக்க யாரா இருந்தாலும் சரி, நாம் என்ன பண்ண வேண்டும் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய சர்வாதிகாரத்தை கருத்து கொண்டு நாம் யாருக்கு முன்பாக இருக்க வேண்டும்? பிசாசுக்கு எதிர்த்து இருக்கக்கூடிய அந்த காரியங்களை செய்யணும் முடியும் சொல்லப்படும். என்ன பார்க்கிறேன், பிசாசானவன் நமக்கு ஒரே ஒரு எதிர் மாத்திரம் தான், மனுஷருக்கு கிடையாது. அது பிசாசானவன் இப்ப பேருல வாசிக்கிறோம் இல்லையா? 1 Péதர் 5:8 மாசம் வாசிக்கலாம். 1 Péதர் 5:8. அப்ப அவருடைய சிந்தனைகள் எல்லாமே எப்படிப்பட்டதா இருக்கிறது? யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றித்திருக்கிற மனுஷன் எவ்வளவு வாசிக்கிறோம். அவன் உலகம் ஒன்றும் சுற்றித்திருந்தாலும் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் எங்கும் சுற்றித்திருந்து யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திருந்து கொண்டிருக்கிற அந்த பிசாசுக்கு எதிர்த்திருக்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தை கத்திரம் கொடுத்திருக்கிறார், சர்வாதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய பட்டயமாகிய ஆவியின் பட்டமாகிய வேதவசத்தை நம்ம கொடுத்திருக்கிறார். அப்படி நாம் விழுந்து போகாதபடிக்கு நாம் இதை கெட்டியாக பிடித்துக் கொண்டு அதனுடைய வாழ்வுகளை பிரயாசப்படும் பொழுது நமக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார் இல்லையா? அந்த நம் நிற்கிற வேலையிலே, கர்த்தருக்காக நிற்கிற வேலையிலே, அந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கிற வேலையிலே, என்னால முடியல பிரதர், என்னால விழுந்து மேற்கொள்ள முடியல, எவ்வளவு நான் போராடி பார்த்தேன் சொன்ன மாதிரி சொல்ல உண்டு. அப்ப நம்ம நிற்கிறோம், அதுக்காக போராடுறோம் இல்லையா? இந்த தவறு செஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு நம்ம பிரயாசப்படுறோம். சில வாலிபர்கள் அதுக்காக சில பாவங்கள்ல போகக்கூடிய நிலைமையில அதுல இருந்து ஒருவேளை ஆவியாளர் ஏவப்பட்டு அந்த பாவத்தை விழாதபடுத்தி அவங்க இருந்தது உண்டு இல்லையா? அப்போ இந்த காலகட்டத்தில் நம்ம கொடுக்கப்பட்ட அந்த வேதவசனம் நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் என்ன பண்ண சொல்றது? சர்வாதிகாரத்தை தடுத்துக் கொண்டவர்களாக பிசாசுக்கு எதிர்த்து நின்று
வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் பிரயாசப்படுவோம். நம்ம எடுத்து வைக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு வெற்றியை கொடுக்கிறார், ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஆளா இருக்கிறார். எபேசு நிறுவனங்களுக்கு சுட்டி காட்டுகிறது சகலவித ஆசீர்வாதங்களால் நம்மை அவர் ஆசீர்வாதத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் தொடர்ந்து அதை நிலைத்திருக்கும்படியாக, அந்த ஆசீர்வாதத்தை சோழ்ந்து கொள்ளும்படியாக, தேவனுடைய ராஜ்யத்திலே வரும் வரைக்கும், தேவனுடைய ராஜ்யம் வரும் வரைக்கும்படியாக அதை நாம் காத்துக்கொண்டவர்களாக நம்முடைய நடக்கையிலும், நம்முடைய சொல்லப்பட்டிருக்கிறது பொற்காலங்களையும் நிற்குகளையும் நடக்கிறதையும் இல்லையா. அப்ப எல்லா நிலைமையிலும் நாம் காத்துக்கொண்டு வாழ்ந்து கர்த்தர் நாமத்தை உயர்த்தியிருப்போம். கர்த்தர் அந்த வசனத்து மூலமாக ஒவ்வொருக்கும் இடைபெறுவாராக. நம்முடைய கர்த்தருடைய வருகை மட்டுமாக இந்த சிந்தையோடு கூட நாம் இந்த இடங்களோட கடைசியிலும் அதை அசை போட்டவர்களாக அந்த இடத்திற்கு இடங்களை விட்டு கடைசி கர்த்தர் நாம வசனத்து மூலமாக ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.